சாப்டர் 9, வாட் இஸ் ரியல். அத்தியாயம் 9, எது உண்மை அப்படின்னு. இந்த கருத்து இருக்கு இல்லையா, அதாவது பிரபஞ்சத்தில் எல்லாரும் சமம் அப்படின்ற கருத்து எல்லா மதங்களிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள்லையும் நாம சூட்சும விஷயத்திலையும் சூட்சும சரீரத்திலையும் அது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். நம்ம ஈஸியா ஒரு 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 லெவல்ல இருந்து ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு இன்னொரு இடத்துக்கு போயிட்ட பிறகு நாம என்னப்பா என்ன நடக்கும் நமக்கு அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைப்போம். அதாவது சயின்டிஃபிக்கோட நம்மளுடைய வாழ்க்கையை ஒருங்கிணைப்பது, அப்புறம் பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய உலகியல் வாழ்க்கையும், ஸ்தூல உடலை பற்றி ஒரு அனுபவங்களும், அதே மாதிரி ஸ்தூல உலகம், நம்மளுடைய ஸ்தூல உடம்பு மற்றும் நம்மளுடைய காரண உடம்பரோ ஓடு இருக்கக்கூடிய இணைப்பெல்லாம் ஈஸியா உணர்ந்துக்குவோம். நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த ஸ்தூல இந்த உலக வாழ்க்கை என்பது ஆன்மீக வாழ்க்கையினுடைய அடிப்படையில் தான் இயங்குதுன்றதை கூட புரிஞ்சுக்குவோம். நம்முடைய அதிர்வலைகள் நுட்பம் ஆக ஆக எது உண்மை எது நிதர்சனம் என்பது மிக தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நாம அனைவரும் தனித்தன்மை வாய்ந்த சமமான உயிரினங்கள், எல்லாரும் சமம் அப்படின்றது தான் உண்மை, யதார்த்தம். நாம தான் பிரபஞ்சம். நம்ம ஆழ்ந்த ஒரு உண்மைத்தன்மையில நம்ம இருக்கும்போது, விரிந்த நிலையில இருக்கும்போது, ஆஹ், முழுவதுமான அன்பாக இருப்போம். இல்ல இல்லாவிட்டால் இப்படி பார்க்கலாம். எப்படின்னா முழுவதுமான அன்புல இருக்கும்பொழுது விரிந்த நிலையிலும் ஆழ்ந்த புரிதல்ல இருப்போம். லோயர் ஃப்ரீக்வன்சில இருக்கும்போது, புரியாத நிலையில இருக்கும்போது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணுவோம். எல்லாத்தோட தொடர்பு ஏற்படுத்தி இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, நான் யாரு, அவங்க யாருன்னு வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருப்போம். உண்மையை விட்டு ரொம்ப தூரம் நம்ம போயிடுவோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் இருக்கு. கூட்டத்துல பார்வையாளர்கள் இருக்காங்க. தனித்தனி நபர்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் பார்வையாளர்களை உருவாக்குது. பார்வையாளர்கள் யாருன்னா தனித்தனி நபர்கள். ஆனா அந்த அந்த பார்வையாளர்கள் என்பது ஒரு உண்மை இல்லாத ஒரு விஷயம். ஆனா அந்த கூட்டத்துல முழுவதுமான மனிதர்களை முழுவதுமா ஒரு கூட்டம் மாதிரி ஒரு தொகுப்பா தெரியும். ஆனா தனித்தனி மனிதர்கள் சேர்ந்தது. அஹ் அவங்களுக்குன்னு தனி அந்த பார்வையாளருக்கு தனித்தன்மை கிடையாது. அந்த தற்காலிகமான ஒரு தன்மை இருக்கும். அந்த மாயத்தோற்றம், பார்வையாளர்ன்ற மாயத்தோற்றம் தற்காலிகமானது, பகுதி பகுதியானது. அதாவது ஒரு சின்ன பகுதி தான். அதுக்கு வரையறுக்கப்பட்ட உண்மைதான் இருக்கு. அதுக்கு தனித்தன்மை வாய்ந்த ஒரு காரண அஹ், இருத்தல் இல்லை. காரணமான ஒரு காரணத்தோட கூடிய ஒரு ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய உண்மை இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு அஹ், தற்காலிக தன்மையை உருவாக்கலாம். தற்காலிக தன்மை, அது நிரந்தரமான தன்மை கிடையாது. எப்படி அப்படின்னா, இந்த பிஹேவியர், அதாவது அந்த கூட்டம் எப்படி செயல்படும், அதாவது அந்த பார்வையாளர்கள் எப்படி செயல்படுவார்கள், அதே மாதிரி அந்த பார்வையாளர்கள் வந்து போவதற்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃப்ரீ வில்லுன்னு சொல்லக்கூடிய சுதந்திரம், தனி சுதந்திரம் இருக்கு. வந்து போவாங்க. சில பிஹேவியர்னு சொல்லக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு இருக்கும். அவங்க நடந்து கொள்ளும் விதம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனால் அது நீடித்து நிற்கக்கூடியதல்ல. அது ஒரு தனித்தனி மனிதர்களை சேர்ந்த ஒரு தொகுப்பு. எப்படி நம்ம உடம்புல அணுக்கள் வந்து போதோ, நம்ம உடம்புன்றது என்னன்னு பார்த்தா, எப்படி ஒரு பார்வையாளர்கள் மாதிரியோ வந்து போறாங்களோ, அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களும் சேருது, வருது, போகுது, இறந்து விடுது, உற்பத்தி ஆகுது, இப்படி இருக்கு. வந்து போகக்கூடியது, தோன்றி மறையக்கூடியது இருக்கிற நம்மளுடைய உடல் அணுக்கள், பிசிக்கல் யூனிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்தூல பிரபஞ்சத்தில் அஹ், நம்மளுடைய உடம்பும் வந்து எப்படி பார்வையாளர்கள் வந்து ஒரு உண்மை இல்லையோ, ஒரு மாயத்தோற்றமோ, அந்த மாதிரி நம்ம உடலும் ஒரு மாயத்தோற்றம் தான். ஆனா நாம உள்ளுக்குள்ள இருக்கிற நாம வந்து
ரியல் பீயிங்ஸ், அதாவது உண்மைத்தன்மை வாய்ந்த உண்மையான ஒரு அஹ், உயிரினம். இந்த உலகத்துல அணுக்கள், இந்த இந்த பிரபஞ்சத்துல அணுக்கள், ஆற்றல், வெளி எல்லாம் உண்மை. ஆஹ், எல்லாமே சமம். இந்த இடத்துல தான் சமநிலைன்றது நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாரும் சமன்றது வந்து அணுக்களால் நாம் அனைவரும் சமம், ஆற்றலால் நாம் அனைவரும் சமம், வெளியால் நாம் அனைவரும் சமம். அப்போ நீங்க மேல்நிலைக்கு போனீங்கன்னா, மேல்நிலைன்னா உண்மை நிலை. அது ஆக்சுவலா மேல்நிலைன்றது வந்து உயர்ந்த நிலை எங்கேயோ இருக்குங்களே. இந்த க்ஷணத்தில் நீங்கள் உள்ளார்ந்த அனுபவத்தில், புரிதலில், அணுக்களால், ஆற்றலால், வெளியால் நான் சமம் அப்படின்னு நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும் நீங்க சமம் தான். இந்த பிரபஞ்சம் சமநிலையில தான் இருக்கு. எல்லாவற்றையும் சமநிலையில் தான் வைத்திருக்கிறது. மனம்தான் சமநிலையற்ற நிலையில் இருக்கிறது. அதனாலதான் மனதை சமநிலைக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு, ஈக்குவானிமிட்டி எடுத்துட்டு வரணும்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு சரியான புரிதல் மட்டும் வந்துருச்சுன்னா, ஒரு பெரிய திறத்தல், ஓப்பனிங், ஒரு ஒரு இருத்தலும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். எப்படின்னா, எப்படி அது, அதாவது இணைவு காரணமாக, தொகுப்பு காரணமாக, எல்லாம் சேர்க்கை காரணமாக ஒரு மாயத்தோற்றம் உருவாகுதோ, அதாவது அணுக்கள்ல கூட்டம், அணு சேர்றது, 2 அணு சேருது, 10 அணு சேருது, 11 சேருது, எல்லாம் இணைது ஒரு கூட்டமாகும் போது ஒரு மாயத்தோற்றம் உருவாகுதோ. இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, வானத்துல வந்து 3D எஃபெக்ட்ல இல்ல 5D எஃபெக்ட்ல ஒரு காட்சிகளை தொகுப்புல காட்டுறாங்க. அது காட்சியா தருது, இல்லூஷன். எப்படி வந்து வைப்ரேஷன் லெவல்ல அணுக்கள் சேர்ந்து தோற்றமா மாறுதோ, எப்படி தோற்றமா மாறுது? தனி மனிதர்கள்லாம் சேர்ந்து தொகுப்பா வந்து ஒரு கூட்டத்துல வரும்போது பார்வையாளர்களா மாறுறாங்களோ, அந்த பார்வையாளர்கள் மாறுற தனித்தனி மனிதர்கள் இருக்காங்களே, அவங்க உண்மை. அதாவது பார்வையாளர்கள் தனித்தனி மனிதர்கள் உண்மை. பொருட்கள்ல அணுக்கள் உண்மை. ஆனா பொருட்கள் வந்து பொருட்களுக்கு அடிப்படையா இருக்குது அணுக்கள். அணுக்கள் உண்மை. அப்ப எல்லா மாயத் தோற்றத்துக்கும் அடிப்படை என்பது உண்மை. அப்ப நாம எப்படி பார்க்கறோம்னா, இந்த இந்த பிரபஞ்சம் என்பது 2 விஷயம்தான். ஒண்ணு உண்மை, இன்னொன்னு உண்மையால் ஆக்கப்பட்டது. அதனால நம்ம எல்லாம் மாயன்னு சொல்லிட்டு, இந்த உலகம் மாயன்னு சொல்லிட்டு உலகத்தை மறுதலிக்கிறதோ, இல்ல நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதோ, இல்ல வந்து அன்பு இல்லாம நடந்துக்கிறதோ அவசியம் இல்ல. இல்ல தேக்க நிலையில் இருக்கிறதோ அவசியம் இல்ல. இன்னும் உண்மை அடிப்படையாக வைத்திருக்கிற, எப்படி சொல்லலாம்னா, 2ஆம் நிலை உண்மைன்னு சொல்லலாம் இந்த விஷயத்த. அதாவது செகண்டரி ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகம் உன் மிகவும் உண்மையாக இருக்கும். எப்படின்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைக்குள்ள நம்ம இயங்கிக் கொண்டே இருக்கும்போது, நாம விழிப்புணர்வோடு இருக்கும்பொழுது, உண்மைத்தன்மையில இருக்கும்போது, அவேர்னஸ்ல இருக்கும்போது, உலகம் உண்மையாக இருக்கும். அதனாலதான் விழிப்புணர்வுல இருக்கிறவங்களுக்கு, விழிப்புணர்வுல ரியல்ன்ற நிலையில, அணு நிலையில், ஆற்றல் நிலையில், வெளி நிலையில் இருப்பவர்கள், ஒண்ணு அணுவாவ நீங்க சுருங்கி உள்ள போய் நிக்கும் பொழுதோ, ஆற்றலாக இருக்கும் போதோ, வெளியாக இருக்கும் போதோ, அந்த அணுவுல டீப்பா போனீங்களா ஆற்றலா மாறிடுங்க. ஆற்றல டீப்பா போனீங்கன்னா ஸ்பேஸ் மாறி. அந்த நிலையில் உங்களுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அந்த தோற்றங்கள் இருக்குல்ல, தோற்றங்கள் வந்து ஆஹ், ஒரு ஒரு வகையில தான் அது உண்மைத்தன்மையில இருக்கும். அது வந்து எதோட தொடர்பு கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி அது அதனுடைய தன்மையிலே மாறிட்டே இருக்கும். நம்மளுடைய விழிப்புணர்வும், நம்மளுடைய அன்பும் இந்த தோற்றத்துக்கு உள்ள, அதாவது இந்த பொருட்களுக்குள்ள போகும்போது, ஆஹ், அந்த காரணமா இருக்கிற உண்மையை மறந்து விட்டோம்னா நாம போய் நிறைய சிக்கிக்கிறோம். இந்த தோற்றங்கள்ல சிக்கிட்டு தோற்றம் தான் உண்மைன்னு சொல்லிட்டு உண்மையை மறுதலிக்க ஆரம்பிச்சிடும். உண்மையே இல்லை அப்படின்ற நிலைக்கு வந்துடுறோம். அப்போ ஆனால் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம்ன்றது கொத்து இயக்கம், ஒழுங்கு அமைப்பு, ஹார்மனி, ஹார்மனி சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு இசைவுத்தன்மையில தான் இருக்குது. இந்த ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கருத்தாக்கம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? அந்த பொருளை பற்றி கருத்தாக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்கும்.
ஆனா அந்த அந்த விஷயத்த அன்போடு பார்க்கும்பொழுது எந்த மாற்றமும் இல்லாம அன்புமயமாக எல்லாவற்றிலும் ஊடுருவி உண்மைத்தன்மையை நம்ம பார்ப்போம். அப்படி இல்ல, வைப்ரேஷன் லெவல் மாறிடுச்சு அப்படின்னா ஆஹ், எல்லா தோற்ற பொருட்களும் வித்தியாசப்படுத்திக் கொண்டே இருக்கும். எப்படின்னா, அடிப்படையில எல்லா அணுக்களால் ஆனதுன்ற தன்மையில உண்மையா நம்ம எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஒரு தோற்றத்தை பிரித்தும் இணைத்தும் பார்க்கும்பொழுது பிரித்து பார்க்கும்போது இது வந்து தற்காலிகமான தோற்றமா இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற வந்து அணு என்பது அது உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு பிரிக்கும்போது எல்லா விஷயத்திலும் வேறுபாடும் அதே நேரத்துல இணைவுத்தன்மை இசைவுத்தன்மையும் இணைந்த தன்மை இருக்கு. இந்த இந்த தோற்றம் வந்து கொஞ்சம் வந்து உண்மையை விட்டு தள்ளி நிக்குது. அதாவது அது தோற்றம் என்பது உண்மை அல்ல, ஆனா உண்மைக்கு அருகில் இருப்பது அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லா உயிரின் எல்லா பொருட்களும் இந்த தோற்றம் இருக்கு இல்லையா, அந்த தோற்றம் வந்து ரொம்ப வசீகரமாகவும் ஈர்ப்புடையதாக இருக்கும். அதனால எந்த தோற்றம் உருவாகுது, மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, மாற்றம் எப்படி நடக்குது, அதே மாதிரி அதை பற்றிய தகவல்கள், தோற்றத்தை பற்றி தகவல்கள், அது பொருட்களை பற்றிய தகவல், அதை பற்றிய இன்ஃபர்மேஷன், அதை பற்றிய டேட்டா, அதாவது எல்லாம் எடுத்துட்டே வருவோம். சில நேரத்தில் என்னன்னா இதுவே போதும், இந்த தோற்ற பொருட்களே போதுன்ற நிலை வரும். உண்மையை பற்றி தெரிந்து கொள்ளணுன்ற ஆர்வம் இல்லாம போயிடும். அதே மாதிரி அஹ், எதிர்நிலையில பாத்தீங்கன்னா தோற்றமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இது இருக்கு. மாயை, உலகம் மாயன்னு சொல்லுவோம். ஆனா மாயையில அதுல நம்ம அந்த உண்மையா ஒரு விஷயங்கள் இருக்கு. அது அந்த தோற்றங்கள் உண்மைக்கு அருகில் இருக்கிறது. ஆனால் அது முழுமையான உண்மை இல்லை அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி பார்க்கலாம், எப்படி அங்க புரிஞ்சுக்கலாம்னா, நான் இருக்கிறேன். கண்டிப்பா இப்ப இந்த 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 க்ஷணத்தில் நான் இருக்கிறேன். ஆனா நான் தோற்றமாக இருக்கிறேன். இந்த தோற்றமா இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய என்னோட உடம்பு, என்னோட அறிவு, என்னுடைய புற விஷயங்கள் எல்லாம் நானும் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அது ஒரு தோற்றம். இது இந்த க்ஷணத்துல உண்மையான்னு பார்த்தா எனக்கு உண்மையா தருது. ஆனா இந்த உடல் அழிந்த பிறகு அந்த தோற்றம் முழுவதுமாக இல்லை. அப்போ இது உண்மைதான், உண்மைக்கு அருகில் இருக்குது. ஆனா உண்மையான ஒரு உண்மை என்பது அந்த ஸ்பேஸ் மட்டும்தான். அப்ப நான் வைத்திருக்கிற எல்லா நானும், இப்ப இருக்கிற நானும் சொல்ற எல்லா நானும் ஒரு தோற்றமே. அது உண்மையான நான் இல்லை. உண்மையான நான் என்பது இதுக்கு என்னுடைய தோற்றத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த வெளி. அது மாயை, தோற்றங்கள் எல்லாமே வந்து நீங்க அதனோடு பயணிக்கலாம். அத நம்பலாம். எப்போ வரைக்கும்னா, அதுக்குள்ள உண்மை இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ற வரைக்கும் ரைட்டு. ஆனா, அந்த தோற்றத்துல மயக்கமாயிட்டீங்கன்னா, அது உங்கள அ ஆழ்ந்த ஒரு மயக்க நிலைக்கு எடுத்துட்டு போயிடும். ஆழ்ந்த புரிதலற்ற நிலைக்கு எடுத்துட்டு போயிரும். அ மாயை என்பது என்னன்னா, உண்மையற்ற தன்மை அப்படின்னு அர்த்தம். இந்த பிசிக்கல் பிளேன்ல, இந்த உலகியல் விஷயத்துல நாம மேல்நிலையில ஹையர் வைப்ரேஷன் இல்ல அப்படின்னா, எல்லாமே மாயத் தோற்றங்கள் தான். அது நம்மள வந்து அ அ பொய்யாக்கிடும். நம்மளுடைய வாழ்க்கையே வந்து என்ன பண்ணிடும்னா, மிஸ்லீட் பண்ணிடும். அதாவது நம்மள வந்து தப்பான தப்பான ஒரு புரிதல் எடுத்துட்டு வந்து நம்மை அ ஒரு குழப்பத்துல ஆழ்த்திரும். இதுல ஈஸியா, இலகுவா நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாயத் தோற்றம் பிரம்மை இருக்கு இல்லையா? பிரம்மை. பிரம்மைன்னா ஒரு தோற்றத்தை நம்புது. தோற்றத்தை நம்புது. அந்த தோற்றத்தை அந்த பிரம்மையையும் அன்பு செலுத்தி, அதை அன்பாக பார்த்தோம் என்றால், இரு விதமான மனநிலை, ஈர்மை இருக்காது. ஒண்ணு உண்மை, ஒண்ணு 2ஆம் நிலைப்பட்ட உண்மை. இந்த 2ஆம் நிலைப்பட்ட உண்மை பிரம்மை. அது உண்மை அல்ல. கிளியரா புரிஞ்சுக்கணும். அணுக்கள், ஆற்றல், ஸ்பேஸ், வெளி. அணுக்கள், ஆற்றல், வெளி. இந்த 3ம் ரியல். இது இந்த இந்த இதுல வந்து மிகப்பெரிய குழப்பம் எதுவும் இல்ல. ஸ்பேஸ் உண்மை அது. அ அணுக்களால் ஆக்கப்பட்ட எல்லா தோற்றங்களும் தோற்றத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாரி
அஹ், மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தோற்றங்கள் மாறுபட்டே இருக்கும். அது உண்மை அல்ல. ஆனா உண்மையின் அடிப்படையாக கொண்டது. அந்த தோற்றமும் உண்மையின் அடிப்படையில் இருக்கிறது என்ற அன்பு பாராட்டி அதோடு இணைந்து அந்த தோற்றத்துல மயக்கமுறாம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரெண்டு ரெண்டு பட்டு இருக்காது, ஒன்றாக தான் இருக்கும். இதுல ஒரு முக்கியமான புரிதல் என்ன வரணும்னா, அணுக்களுக்கும் கால வரையறை இருக்கு, ஆற்றலுக்கும் கால வரையறை இருக்கு, வெளிக்கு கால வரையறை கிடையாது. அதனால இந்த மூணு செயல்பாடுகளும் அந்த வெளிக்குள்ளே தான் நடந்துனுக்குது. மீதி இருக்கிற ஆற்றலும் அணுக்களும். அதனால அதனாலதான் வெட்ட வெளி தன்னில் அப்படின்றாங்க. அங்கேயே இருக்கிறோம்னா மெய் என்று இருப்போருக்கு பட்டயம் எதிர்க்கக்கூடியதுன்னா அந்த தோற்றத்தை பத்தி மயக்கம் இருக்காது. வெட்டுவெளி தன்னில் மெய் என்று இருப்போருக்கு நாம் எப்பயுமே ஸ்பேஸ் பீயிங்கா இருந்தோம்னா தோற்றத்தை பத்திய மயக்கமோ பயமோ பிரம்மையோ இருக்காது. இப்போ சில நேரத்துல ஆன்மீக விஷயத்துல உள்ள போகும்போது நம்மளே ஒரு டிஸ்கரேஜ் ஸ்டேட், ஒரு தயக்கமோ தடையோ ஏற்படும். ஏன்னா மேல ஸ்பேஸ் பீயிங்ல, அதாவது பிரபஞ்ச மனதோட ஐக்கியமாயி நம்ம பிரபஞ்சமா மனதா கீழே வரும்போது நிறைய நேரத்துல குழப்பத்தை ஏற்படுத்திக்குவோம் நாமளே. ஒரு புரியாத நிலை இருக்கும். அதனால நம்ம இது தேவையில்லையான்ற ஒரு நிலை இருக்கும். உலகம் மிகப்பெரிய மாய தோற்றமா தெரியும். ஆனா அத கீழே வரும்போது ஸ்பேஸா இருக்கிறது ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மனமே ஒரு ஹார்டா தெரியும் அப்போ மேல இருந்து கீழே வரும்போது. அப்ப மனமே ஹார்டா தெரியும் போது தோற்ற பொருட்கள் எல்லாமே ஹார்டா தெரியும். அந்த அதை நம்ம சமநிலையில நம்ம அன்போடு பார்த்து மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலை வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நிதானமா இருந்து ஆஹ், நம்மை நாமே பார்த்து கொண்டு திரும்ப 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 அந்த டூயாலிட்டி, எங்க டூயாலிட்டி வருதுன்னா ஸ்பேஸ் பீயிங் கீழே மாஸ் பீயிங் வர்றது தான் டூயாலிட்டி. அந்த மனம் ரெண்டு படுது. அந்த மனம் வெளியில இருக்கும்போது மனம் என்ற தன்மை இல்லாம இருக்கு. எப்போ மனம் இயங்குதோ அப்போ ஈர்மை தன்மை வந்துருக்கு. இந்த ஆத்மீக அனுபவம் இல்லாட்டி ஞானத்தன்மைனா என்னன்னா இல் இலகுத்தன்மை. அப்படி எல்லாவற்றையும் இலகுவாக நெகிழ்வு தன்மையோடு பார்த்தல், எல்லாவற்றிலும் மூடி இருக்கிற அந்த உண்மையை பார்த்தல், ரொம்ப பிளெக்சிபிளா எல்லாமே நானாந்து பார்த்தல், தோற்ற பொருட்களும் தோற்ற பொருட்களான பிரம்மையும் பிரம்மமும் ஒன்றே, இது ரெண்டும் நான் தான் அப்படின்றதுல எந்த குழப்பமும் இல்லை. தோற்ற பொருட்களான பிரம்மை எல்லாமே காட்சி தான். அதனாலதான் நிகழ்ச்சிகள், காட்சிகள், லீலை, மாயா அப்படின்னு தோற்ற பொருட்கள்ல சொல்றாங்க. தோற்ற பொருட்கள்லாம் அப்ப ஏன் நம்ம என்ன சில நேரத்துல ரொம்ப நம்ப முடியாது. எப்படி தோற்றம் இல்லாம போகும்னா நிஜமாவே இல்லாம தான் போகுது. நாமளே இல்லாம தான் போறோம். அப்போ தோற்ற பொருட்கள், தோற்றம், பிரம்மை, மாயை, லீலை, இது எல்லாம் வேறு வேறு பெயர்கள். தோற்ற பொருட்களான பிரம்மையும் பிரம்மமும் ஒன்றே என்ற நிலை எப்போ வரும்னா நான் அந்த ஸ்பேஸ் பீயிங்கா வெளிநிலையில இருப்பது பிரம்மமாக இருத்தல். அந்த வெளிநிலையில் இருக்கும்போது நான் வெளியே பார்க்கிறேன் தோற்ற பொருட்களை பார்த்துட்டு, அதுவும் நான் தான்ற நிலையில நான் உணர்ந்த நிலையில இல்ல இருக்கிறேன். அதுவும் நானும் நானா இருக்கிறேன். இது பிரம்மமும் பிரம்மமும் நானே. பிரம்மமும் பிரம்மம் பிரம்மமும் பிரம்மையும் நானே வெளியில் இருக்கும் பொழுது அதே உணர்ந்த நிலையில வெளிநிலையில இருக்கும்போது உலகியல் வாழ்க்கையில இருக்கும்போது நான் நினைக்கிறேன்னா இந்த தோற்றமும் தோற்றத்துக்கு ஆதாரம் இருக்கக்கூடிய நிலையும் நானே. இந்த உணர்ந்த நிலையில இந்த தோற்றங்களுக்கு நிறைய ஆற்றல் வேறுபாடும் ஆற்றல் நிலைகளும் வைப்ரேஷனும் வித்தியாசம் இருக்கும் போது அதை அதை பார்க்கும் விதமும் அதை கையாளுற விதமும் நமக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே வரும். நிறைய அனுபவத்தை கொடுத்துட்டு வரும். ஈஸியா கையாளலாம் எல்லாத்துலயுமே. அதனாலதான் ஞானிகள் எல்லா விஷயத்தையும் இலகுவா கையாளுவாங்க. எல்லா பிரச்சனையும் ஈஸியா இலகுவா கையாளுவாங்க. இந்த பிரபஞ்சத்துல நம்மோட
அதிக ஆற்றல் வாய்ந்த உயிரினமோ, நம்மோட ஆற்றல் குறைந்த உயிரினமோ எதுவும் இல்ல. எல்லாமே சமநிலையில தான் இருக்கு. ஆனா, எல்லா எந்த உயிரினமும் என்னை விட ஆற்றல் வாய்ந்தது இல்ல. எந்த உயிரினமும் என்னை விட ஆற்றல் குறைந்தது இல்ல நிலையில தான் நம்ம வந்து பிரபஞ்சத்த அணுகணும். அந்த அந்த அணுகுமுறையில இருக்கும்போது, எனக்கு அடிக்கடி ஒரு 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 விஷயத்த நான் சொல்லிக்குவேன். "லெட் மை இன்டென்ஷன்ஸ் நாட் அட்டெம்ப்ட் டு கான்ட்ரடிக்ட் த நெசசரி லாஸ் ஆஃப் அவர் ரிலேஷன்ஸ் ஆஸ் ஈக்குவல் பீயிங்ஸ்." அதாவது, என்னுடைய கருத்து எந்த நிலையிலும் வித்தியாசப்படக்கூடாது, முரண்படக்கூடாது. எதுல? எல்லா உயிரினங்களும் சமம்ன்ற நிலையில. அது எப்பயுமே நான் வந்து மனதுக்குள்ள வைத்துக்கொண்டே இருப்பேன். இந்த இந்த தெளிவு. அதாவது, "லெட் மை இன்டென்ஷன் நாட் அட்டெம்ப்ட் டு கான்ட்ரடிக்ட் த நெசசரி லாஸ் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் ஆஸ் ஈக்குவல் பீயிங்." நாம் எந்த எந்த உயிரினத்தோடு இருக்கும்பொழுதும், எனக்குன்னு ஒரு எண்ணம் வந்துரக்கூடாது. என்ன வந்துரக்கூடாது? இவங்க எல்லாம் சமமானவர்கள் இல்லை அப்படின்னு. எப்பயுமே என்னுடைய மனநிலை முரண்படாம ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெர்செப்ஷன் சொல்லக்கூடிய புரிதல். அதாவது அ அனுபவத்தால வரக்கூடிய புரிதல்ல, யார் ஒருவரையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரும் உங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு மனிதன் தானா வந்து நீங்க என்ன மாத்துங்க, மாற்றி அமைங்கன்னு அவங்களா வந்து சொன்னால் ஒழிய, அவங்கள நீங்க மாற்ற முடியாது. மத்தவங்க என்ன கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தோற்றமா தெரியும் ஒழிய முடியாது. அவர்களுடைய அ உறுதித்தன்மை இருக்கும் பட்சத்தில் யாரையும் யாரும் மாத்த முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வைப்ரேஷன் லெவல்ல நீங்க நுட்பமா போக, போக, போக உங்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரம் அடைந்து கொண்டே வருவீர்கள். யாரையும் வந்து அவர்களை புரிந்து கொண்டு மாற்றி அமைத்து முழுவதுமாக யாரையும் இன்னொருத்தர புரிந்து கொண்டு மாற்றி அமைக்கிறதுக்கான அவங்களுடைய அனுமதி இல்லாம நீங்க பண்ணவே முடியாது. அப்போ வைப்ரேஷன் லெவல்ல நுட்பமா போம்போது, நீங்க யாரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. முழுவதுமான சுதந்திர தன்மையோட இருப்பீங்க. மற்றவங்களோட சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவீங்க. இன்னொன்னு, உங்களுடைய அனுபவத்தையும், உங்களுடைய தொடர்புகளும் மிக தெளிவா இருக்கும். பற்றற்ற நிலையில எல்லாத்தையும் இருப்போம். பற்றற்ற நிலைனா எல்லாத்தையும் விட்டுறதில்ல. இப்ப கார பயன்படுத்துறோம் ஒரு ஊருக்கு போறதுக்குன்னா, இறங்குன பிறகு காருடைய அ அனுபவத்த மட்டும் வைத்துக்கொண்டு, காரு என்ற ஒரு விஷயம் என்பது எனக்கு கூடயே வரணும்லாம் நினைக்க மாட்டோம். அந்த மாரி இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தை மனதில் இருத்தாமல், அந்த தோற்றத்தை புரிந்து கொண்டு, உலகத்தை நம்ம பிரக்ஞையில எடுக்க மாட்டோம். இந்த நிகழ்தன்மையில எடுக்காம இருப்போம். உலகத்துல இருப்போம், இல்லாம இருப்போம். தாமரை இலை, தண்ணீர் போல. அதே நேரத்துல ஆழ்ந்த வெளித்தன்மையில வெளியா நிற்கும் பொழுது, நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம். யார் இடத்துலயும் இருக்கலாம். எந்த எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். எந்த காலத்துக்கு வேணாலும் போலாம். நீங்க பழைய காலத்துக்கு போலாம், எதிர்காலத்துக்கு போலாம். வைப்ரேஷன் லெவல்ல. அதாவது அதிர்வு நிலையில நீங்க உள்ள போய் வைப்ரேஷனா மட்டும் ட்ரிகர் ஆனீங்கன்னா, அத திரிகால ஞானத்த அடையலாம். இந்த இடத்துல இருந்தீங்க இன்னொரு இடத்துக்கு இருக்கலாம். இன்னொரு மனிதர்களுடைய வைப்ரேஷன வந்து புரிந்து கொள்ளலாம். போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதுக்குன்னு ஒ ஒரு விஷயங்கள்ல ஆழ்ந்து போகணும். அந்த நிலையில வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். அதாவது இது வந்து ஒரு அ உயர்ந்த பிரம்ம அ அதாவது பிரம்மத்தன்மைன்னு வச்சுக்கங்களேன். எந்த எந்த கால கணக்கத்துக்கு வேணாலும் போலாம். முன்னாடி, பின்னாடி எல்லாம் போலாம். அப்பதான் தெரியும் என்னன்னா, நாம வந்து எப்பயுமே நிரந்தரமா இங்க இருக்கக்கூடியவர்கள். என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த அனுபவங்கள் எல்லாம் அனுபவத்தில் உண்மையாக தெரியக்கூடிய ஒரு தோற்றம், மயக்கம். அவ்வளவுதான். நீங்க நீங்க என்னதான் சொல்லுங்க. நீங்க எவ்வளோ வந்து மாட்டி நிற்பீங்க உலகத்துல, மக்கள் கிட்ட எல்லாம் தெரிந்தாலும், உங்களுக்கு அடிப்படையில ஆழ்ந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. நீங்க எவ்வளவு துன்பத்துல இருந்தாலும், இந்த இந்த துன்பத்தை போக்குவதற்கான முயற்சியே ஒரு சுதந்திரம் தான். ஏதோ ஒரு அடிப்படையில நாம மீண்டுற மாட்டானா அப்படின்ற எண்ணம் ஒரு சுதந்திரம். வெளிய வந்துர மாட்டேனா, இயற்கை என்னை காப்பாத்திராதான்றது ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரம் தான் அடிப்படையில இயங்கிக்கிட்டே இருக்குது. அந்த தோற்றங்கள்
இந்த சுதந்திரம் தான் அடிப்படையில் இருக்குது. இந்த சுதந்திரத்தன்மையில் தான் நீங்க இருக்கீங்க. இந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், இன்னல்கள், தடைகள் எல்லாமே தோற்றங்கள். இந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் இயங்குனீங்கன்னா இது எதுவுமே இருக்காது. இப்ப யதார்த்த நிலையை பார்க்கும்போது நீங்க ரியாலிட்டியா யதார்த்தமா சகஜமா பார்க்கும்போது நீங்க உலகத்துல இருக்கிற சுத்தி பார்த்தீங்கன்னா இன்னல்களும் குழப்பங்களும் பிரச்சனைகள் தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க அப்படியே அதுக்குள்ளேயே இருக்கிறது அதான் சரி. விட்டுட்டு ஓடுறது சரி கிடையாது. ஒரு புத்தகத்துல ஃப்ரீயா எப்படி இருக்கீங்கன்னு ஃப்ரீயா எப்படி இருக்குன்னு புத்தகத்தை படிக்கிறதுனால நீங்க ஃப்ரீ ஆயிட முடியாது. யதார்த்தத்துல அதை கவனிச்சு அதை அந்த சூழலையும் அன்பா பார்க்கணும். குழப்பமான, இடரான, தொந்தரவான சூழலையும் பார்க்கிறது தான் உண்மையான ஞானம். உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் கண்காணிச்சுனே இருக்கிறாங்க. நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஹையர் பீயிங்ஸ் நுட்பமான ஆதரவலைகள் நம்ம கண்காணிச்சுன்னு இருக்குது. எப்பயுமே நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, எப்படி உங்களை உணர்ந்துக்கிறீங்கன்றதெல்லாம் வந்து அது வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நீங்க டீப்பா போக 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 டீகா டீகா போக போக அதை புரிஞ்சுவீங்க. அந்த நிலையில நீங்க என்ன உணர்வீங்கன்னா, இந்த ஹையர் பீயிங்ஸ் சொல்லக்கூடிய நுட்பமான அதிர்வலைகள் உங்களை நீங்களே, அதாவது என்னை நானே நேசிப்பதற்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருக்கு, செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, மிகுந்த அன்புடன் கருணையோட இருக்குது. நீங்க எப்படி நடந்துக்கினாலும் அதுக்கு வந்து அது வழி கொடுக்கும். அதாவது பிரபஞ்சத்தை எப்படி சொல்லலாம்னா, ஒரு கன்வீனியன்ஸ்னு சொல்லலாம். ஒரு வகையில நம்ம கன்வீனியன்ட்டா இருக்குது. ஆஹ் ரொம்ப அன்போட இது இருக்குது. நீங்க சாய்ஸஸ் இருக்கு. அதாவது உங்களுக்கு நிறைய மாதிரி எந்தெந்த மாதிரி இருக்கோ, அதாவது வழிகள் நிறைய வழிகளை இந்த பிரபஞ்சத்தை நீங்க அணுகலாம். அது அனுபவிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதை வந்து அது வழி கொடுக்கும். எப்படின்னா அது காஸ்மிக் பிளான் இருக்கு, ஒரு டிவைன் பிளான். பிளான்ல நீங்க என்னன்னா கடவுளை மேல வைக்கிறீங்க. கடவுள் மட்டும்தான் வெளிச்சமானவர், மித்ததெல்லாம் இருட்டுன்னு சொல்லலாம். இல்லாட்டி உம், ஆஹ், இந்த மெட்டீரியல் வேர்ல்டு சொல்லக்கூடிய ஸ்தூல உலகம் தான் முக்கியம். ஸ்தூல உலகத்தால வேற எதுவும் உலகத்துல இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது அதுக்குன்னு கருத்து இருக்கு. இறப்புக்கு அடுத்து வாழ்க்கை இல்லைன்னு சொல்லலாம். இல்லாட்டி இறப்புக்கு அடுத்து தான் வாழ்க்கையே இருக்குதுன்னு சொல்லலாம். மொத்த விஷயத்தையும் அழிச்சிட்டு சொர்க்கம் நரகம்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் அது அது வந்து உங்களுக்கு வழி விட்டுனே இருக்கும். எதையும் தடை பண்ணாது. என்ன சாய்ஸ், உங்களோட சாய்ஸ் எதுவும் இருக்கட்டும், நீங்க எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துங்க. கடவுள் மேல இருக்கிறாரு, இல்லாட்டி வந்து சொர்க்கம் நரகம், இல்லாட்டி இந்த உலகம் மட்டும்தான் உண்மை, ஸ்பேஸ் எல்லாம் உண்மை இல்லை, இல்லை ஸ்பேஸ் மட்டும்தான் உண்மை, வாழ்க்கை வந்து செத்ததுக்கு அப்புறம் இருக்குது, இல்லை செத்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை இல்லை அப்படின்னு இருந்தாலும் அதுல உங்களுக்கு எது கரெக்டா இருக்குதோ, கரெக்ட் நீங்க நினைச்சு இருந்தாலும், நான் வைப்ரேஷன் லெவல்ல நீங்க டியூன் ஆயிட்டு உள்ள 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 ஸ்டெபிலைஸ் ஆகும் போது தெரியும் உங்களுக்கு. ஸ்பேஸ் லெவல்ல நீங்க எதுவா இருக்கீங்களோ அதை ஈர்ப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க வைப்ரேஷன் லெவல்ல நுட்பமா போறது மட்டும்தான் உங்களோட வேலை. இந்த கருத்துக்கள், இந்த சாய்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நீங்களே பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க எதுவா இருக்கிறீங்களோ அதுவா வந்து ஈர்க்க போறீங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த வைப்ரேஷன் லெவல்ல கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ், அதாவது இயேசுவுடைய அறிவோடு தொடர்பு கொண்டு வச்சுக்கலாம். இயேசு ஒரு தொடர்புல வச்சுக்கிட்டு இயேசுவாவே மாறலாம். புத்தரோட வைப்ரேஷன்ல இருக்கலாம். இல்லாட்டி அமானுஷத்தினோட வைப்ரேஷன் இருக்கலாம். மாந்திரிகத்தோட வைப்ரேஷன் இருக்கலாம். இல்லாட்டி ரொம்ப கொடூரமான ஒரு விஷயங்கள் இருக்கலாம். எது வந்தாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மிக்கி மவுஸ் மாதிரி இருந்துட்டு அது மாதிரி நம்ம பாவனை பண்ணி வாழ்க்கை நடத்தின்னு இருக்கலாம். டிவைன் மதர் நீங்க வந்து அஹ், க- அஹ், தெய்வீக அன்னையாவும் மாறலாம். பயங்கரமான லக்ஸரியில இருக்கிற மாதிரி வாழலாம். எல்லாமே உங்ககிட்ட தான் சாய்ஸ் தான் இருக்குது. ஏன்னா விரிந்து சுருங்கி கொடுக்கக்கூடிய தன்மையில பிரபஞ்சம் இருக்குது. விரிந்த நிலையில நீங்க உங்களோட சாய்ஸ் இருக்கு எதுனாலும் பண்றதுக்கு. மிக முக்கியமான தகவல் இந்த வாட் இஸ் ரியல்ல தர் இஸ் அ சாய்ஸ். நீங்கள் நீங்கள் முடிவெடுக்கிற தன்மையில் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரே விஷயம், அன்பாகவும் நுட்பமான அதிர்வலைகளில் உள்ள போய் முரணற்ற தன்மையில் இருக்குது. அன்பு நுட்பமான அதிர்வலையில் போனீங்கன்னாவே முரணற்ற தன்மையில் இருப்பீங்க. அதுல இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை உங்களுடைய கையில்.
நான் சொல்ற இந்த அனுபவம் இருக்கு இல்லையா? புத்தர் கான்ஷியஸ், இயேசு கிறிஸ்து கான்ஷியஸ்னஸ், மாந்திரீகம், மாயைகள், மாயாஜாலம் பெரியது, எல்லாத்த விடையும் அதிகமா இன்னும் வேற வேறலாம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும். ஆனா மெடிடேட் பண்ணும்போது இதெல்லாம் இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லாட்டி ஒரு சில போதை வஸ்துகள் கிடைக்கும்போது இந்த அனுபவங்கள் எக்ஸ்ட்ரா அமானுஷங்கள்லாம் கிடைக்கலாம். ஆனா இந்த புக்கு கூட நீங்க அந்த அந்த அமானுஷமான மெடிடேட் பண்ணும்போது ஆழ்ந்து போகும், இந்த புக்கு கூட மறந்துடலாம். ஆனா இந்த ரெண்டு வார்த்தையை மறக்கவே கூடாது. நோ ரெசிஸ்டன்ஸ். தமிழ்ல பாத்தீங்கன்னா முரணற்ற நிலை. அந்த முரணற்ற நிலையில இருக்கும்போது இந்த முரணற்ற நிலை எல்லாத்தையும் பார்க்கணும். எப்போ முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணுதுன்னா, நீங்கள் இறக்கும்போது இந்த 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 முரணற்ற தன்மை வார்த்தைகளா இருக்கக்கூடாது. முரணற்ற தன்மையில நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இறக்கும் தருவாயில் இலகுவாக நெகிழ்தல் தன்மையோடு பிரபஞ்சத்தோடு கலந்து இருப்பீங்க. அப்போ வாழ்க்கையை நீங்கள் நெகிழ்வுத்தன்மையோடு இலகுவாக பிரபஞ்சத்தோடு கலப்பதற்கு வாழும்போது முரணற்ற தன்மையிலும் அன்பாக இருத்தல் மிக முக்கியம். இன்னொன்னு நம்ம எங்கேயும் வெளியே போயிட முடியாது. வெளியே விட்டு வெளியே போயிட முடியாது. ரொம்ப ஃபாஸ்டெல்லாம் எங்கேயும் போயிட முடியாது. அன்போடு எது இருந்தாலும் அன்போடு நீங்க செய்யுங்க. எங்க இருந்தாலும் அன்பா இருங்க. எதையும் அன்பா பாருங்க. ரொம்ப இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு தோற்றத்துல ஒரு ஒரு பேராசையோட போகாதீங்க. அது அதாவது நான் ஒரு இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல்ல பாசிபிலிட்டியில இருக்கிறேன்னு பேராசையோட போயிடுங்க. அன்பா இருங்க. நீங்க எங்கேயும் இந்த க்ஷணத்தில் நீங்க பிரபஞ்சம். எல்லா க்ஷணத்திலும் நீங்க பிரபஞ்சம் தான். இதை புரிஞ்சாலும் பிரபஞ்சம் தான், புரியாட்டாலும் பிரபஞ்சம் தான். புரிஞ்சாலும் இங்கே தான் இருக்க போறோம், புரியாட்டாலும் இங்கே தான் இருக்க போறோம். இப்ப நான் சொன்ன அடிப்படையில பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் தான் சொல்லிக்கிறேன். ஆனா உள்ள நுழைஞ்சிங்கலாம் நிறைய 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 அனுபவங்கள்லாம் கிடைக்கும். இந்த க்ஷணத்தில் இந்த பிரசன்ட் கண்டிஷன்ல நீங்க நிகழ் நிகழ்நிலையில் இருக்கும் பொழுது நிகழ்நிலையில் இருக்கும் பொழுது நீங்க டீப்பரா போகும் பொழுது இந்த 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 நிகழ்நிலைன்றது இந்த க்ஷணத்தில் வி- அதாவது க்ஷணத்திலே இருந்து கொண்டே இருத்தல். நிகழ்நிலை என்பது க்ஷணத்தில் இருந்து கொண்டே இருத்தல். அந்த க்ஷணத்துக்குள்ளேயே இருந்து கொண்டே இருக்கும்போது நீங்க ஸ்பேஸாவே இருந்துட்டே இருப்பீங்க. அப்போ இன்னமும் அதிகமான ஆனந்தத்தோடும் மிகுந்த பறந்து விரிந்த தன்மையோடும் எல்லாவற்றையும் இலகுத்தன்மையோடு பார்ப்போம். அந்த ப்ளஷரும் ஈஸும் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். இந்த நிகழ்சனம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த நிகழ்நிலை இந்த நிகழ்நிலை என்பது எலாங்கேட்டட் ப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க. நவ் அந்த நவ்ன்றது ஒரு காலம் கிடையாது. அது ஒரு நிலை. அந்த நவ் நிலை தான் பிரம்ம நிலை, எண்ணிலை, தன்னிலை. அந்த எண்ணிலை, தன்னிலை, பிரம்ம நிலை ஸ்பேஸ் பீயிங்ல நான் சர்வ சௌக்கியமாகவும் மிகுந்த தளர்வு தன்மையில எல்லாமாகவும் சர்வ வியாபியாக இருக்கிறேன்.